राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। பகவான் ராமனுடைய ராமாயணத்துல பார்த்தோம்னா ரொம்ப அழகா எந்தெந்த இடத்துல யார் யார் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே ராமன் நடந்து காட்டுறான். அதனாலதான் ராமாயணம் படிக்கணும், ராமாயணம் கேட்கணும், ராமனை நினைக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு ப்ராப்பரான மெத்தட் ஆஃப் லிவிங் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா வாழ்க்கை வாழறதுக்கு ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே ஏதான ஒரு உதாரணங்கள் இருந்தா அதை வச்சுட்டு அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் சுலபமா, ரொம்ப சிரமப்பட வேண்டாம். எல்லாத்தையும் அடிபட்டு அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. சில விஷயங்கள் அடுத்தவர்கள் சொல்றதை கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பல் தேய்க்கிறது இதெல்லாம் அம்மா சொல்லி கொடுக்குறா. நாம அதுக்கு முன்னாடி நானா கத்துக்கிறேன்லாம் கத்துக்கிறது இல்லை. அம்மா சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பழகி அதன் பிறகுதான் ஒழுங்கா பல் தேய்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம். அப்ப சில விஷயங்கள் அனுபவம் இல்லாமல் அடுத்தவர்களுடைய வார்த்தைகளை கேட்டும் நாம விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், வாழ்க்கையை வாழலாம். அதனாலதான் ராமனுடைய விஷயங்கள் ரொம்ப வசதியா சொல்லப்படுறது. அப்பாவுக்கு அவன் கொடுத்த மரியாதையா இருக்கட்டும், தன் மனைவியினிடத்துல அவன் வைத்த அன்பாக இருக்கட்டும், நண்பர்களிடத்துல அவன் கொடுத்த வாக்குறுதியா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே ராமன் அந்த விஷயங்கள்ல 100க்கு 100ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 100க்கு 100 வாழ்ந்த ஒருவன் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமனையே தன்னுடைய எஜமானனாக, குருவாக, கடவுளாக, சகலமுமாக ஏற்றுண்டவர் ராமதாசர், சமர்த்த ராமதாசர். அதனால ராமனை போல சாதுரியம் உண்டு, ராமனை போல வீரம் உண்டு, ராமனை போல அதீத தைரியம் உண்டு. ஆனா தைரியம் வேணும் இல்லையா, அதுவும் அவர் வாழ்ந்த காலகட்டம் எல்லாம் முகலாயர்கள் காலகட்டம். அதனால தைரியமா இருந்தே ஆகணும். அவர் தைரியமா இருந்து மற்றவர்களையும் தைரியமா இருக்கிறதுக்கு ஜோரா சொல்லி கொடுக்கிறார். அப்ப சமர்த்த ராமதாஸ் அதே சந்தர்ப்பத்துல பெரிய பெரிய படிச்ச வித்வான்கள் எல்லாரையும் கூட அழகா தன்னுடைய சிஷ்யர்களாக திருத்தி பணிகொள்றார். வாமன பண்டிதர், இந்த சதாசிவ சாஸ்திரி, அவருக்கு அழகா ஒரு இடத்துல மதம் ஸ்தாபிதம் பண்ணி கொடுத்து, அவருக்கு வாசுதேவ கோசாபின்னு ஒரு பேரையும் கொடுத்து அழகா பகவத் விஷயத்துல அவர் இன்னும் ஆற்றுப்படுத்துறதுன்னா அழகா வழி நெறிமுறைப்படுத்துறது, அந்த மாதிரிலாம் பண்றார். இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா நடந்துருக்கு. மீரஜ் அப்படின்னு ஒரு இடம், இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்தது, கண்டினியூஸா நடந்த விஷயங்கள் இல்லை. சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தில் நடந்த நிகழ்வுகள். சாசல் ராம் கோவில் அதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டா அந்த டேட் படி வந்திருக்கு. சில விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கலாம், இதுக்கப்புறம் தான் அது, அதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு சொல்ல முடியாது. சமர்த்த ராமதாசருடைய ஒரு சிஷ்யர் இருந்தார், ஜெயராம் சுவாமின்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஜெயராம் சுவாமி துகோபா சரித்திரத்துல சொல்லியிருக்கோம். துகோபாவினுடைய சிஷ்யை பஹினா பாய், அவளுக்கு அழகா துகோபாவிடத்துல பக்தியை பண்ண, அவர் தான் உனக்கு குரு அப்படின்னு காட்டி கொடுத்தவரே ஜெயராம் சுவாமி தான். கபிலா அப்படின்னு
அந்த மாட்டுக்கு பேர் வச்சு கொடுத்தவரும் ஜெயராம் சுவாமி தான். அந்த ஜெயராம் சுவாமி சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர். நிறைய இடங்கள்ல அவர் போய் பிரவச்சனம் பண்ணுவார், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஜனங்கள் எல்லாருக்கும் ராமநாம மகிமை, பகவத் தியான மகிமை, சத்சங்க மகிமை, இப்படி எல்லாம் அழகா சொல்லி கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது மீரஜ் அந்த பக்கத்துல எல்லாம் அவர் உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த இடத்துல அந்த சைட்ல தில்கான் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இந்த அடில்ஷாவோட ஆள் அந்த மாதிரி. அவனுக்கு எப்பொழுதுமே ரொம்ப எல்லாரையும் தன் மதத்துல மாற்றிடணும்னு ஒரு வெறி பிடிச்சவன். அவரவர்கள் மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அதுல சமாதானம் கிடைக்கிறதா, சாந்தி கிடைக்கிறதா, நிம்மதி கிடைக்கிறதா, ஜஸ்ட் கோ ஹெட். அதை விட்டுட்டு இன்னொரு மதத்தை குற்றம் சொல்லி குறை சொல்லி அவர்களை தன் மதத்தை மாற்றணும்னு முயற்சி பண்றது குற்றம். எல்லா காலத்திலுமே எல்லா பெரியவர்களுமே சொல்றது. அதனாலதான் சனாதன தர்மத்துல இந்த கம்பல்ஷன் கன்வர்ஷன்ற விஷயங்களே இல்லாம இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கா நம்முடைய பெரியவர்கள் எல்லாரும். டிலீல் கான் ரொம்ப வதந்தாவாதம் பிடிச்சவன், வம்பு பிடிச்சவன். எங்கெல்லாம் உபன்யாசம் நடக்கிறது இல்லாட்டி ஏதானும் கீர்த்தனம்லாம் நடக்கிறதுனா வேணிட்டு அங்கே போய் உட்காந்துப்பான். அவ சொல்றதெல்லாம் கேட்டுப்பான். கேட்டுட்டு அடுத்த நாள் அவர்களை தன் இடத்துக்கு கூப்பிடுவான். இல்லாட்டி அவர் எங்கே தங்கியிருக்காளோ அங்கேயே அவன் போவான். போயிட்டு விதண்டாவாதமா ஒரு கேள்வி கேட்பான். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அவர்கள் மாட்டுவார்கள் அப்படின்றதுக்காகவே கேள்விகள் கேட்பான். அப்ப ஒண்ணு என்ன பண்ணுவான், அவர்களை மதம் மாற சொல்லுவான், இல்லாட்டி அவர்களை டார்ச்சர் பண்ணுவான், இல்லாட்டி அவர்களை பசு மாமிசம் சாப்பிட வைப்பான். அப்படி எல்லாம் பண்ணுவான். சில பேர் உயிரை விட்டுடுவா, ஜெயில அடைச்சிடுவான். சில பேர் மதம் மாற மாட்டேன் அப்படின்னா கொன்னுடுவான். இதேதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ஜெயராம் சுவாமி இந்த மீரஜ் அந்த பக்கத்துல போய் உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். சத்சங்கத்துல க்ஷண நேரம் இருந்தால் கூட தெய்வானுகிரகம் கிடைச்சிடும், தெய்வ தரிசனம் கிடைச்சிடும்னு சொல்லி சொல்றார். உண்மையும் அது. ஏன்னா சத்சங்கம் என்ன பண்றதுன்னா நம்ம மனசுல அழகான ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது, நம்மள அஜானத்திலிருந்து ஞானத்துக்கு அழிச்சுட்டு வர்றது, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறது, மனசுல இருக்கக்கூடிய சந்தேக முடிச்சுகள்லாம் அவிழ ஆரம்பிக்கும். ஏன்னா பலவிதமான சந்தேகங்கள் நம்ம மனசுல வரும். அதாவது நாம போகிற பாதை நியாயமா இருந்தாலும் சமயத்துல அது தவறோ அப்படின்னு தோணும். சமயத்துல நம்முடைய தவறான பாதை நியாயம்தான் அப்படின்னு தோணி போயிடும். சத்சங்கம் கேட்க கேட்க அழகா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு வந்தாச்சுனாலே ஒரு ஞானம் கிடைக்கும் பொழுதே மனசுல சமாதானம், சாந்தி, நிம்மதி எல்லாம் வந்துடும். தெளிவே தெய்வத்தை நமக்கு காட்டி கொடுத்துடும். ஏன்னா மனம் தெளியதானே தெய்வானுபவம் கிடைக்கும். அப்ப ஒரு அழகா சத்சங்க மகிமையை சொல்ற எல்லாம் கேட்டுட்டான் இந்த டிலீல் கான். அடுத்த நாள் அவரை பார்க்கிறான். அவன் ஏற்கனவே ஜெயராம சுவாமி இவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கார். ஆனா ஒன்னும் சொல்லல. பார்க்கும்போது பார்க்காதேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவளுடைய ராஜ்ய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால. அப்ப அவன் கேட்கிறான், இந்த மாதிரி நேற்று நீங்க ரொம்ப நாளா பிரவச்சனம் கீர்த்தனம் எல்லாம் பண்ணீங்க, அந்த ஒரு க்ஷண நேரம் சத்சங்கத்துல இருந்தாலும் கூட பகவத் தரிசனம் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. நேற்று நான் ஃபுல்லா இருந்தேன், இப்பயும் உங்க சங்கத்துல தான் இருக்கேன். எனக்கு இங்க இப்ப ராமனை காட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டான். எனக்கு தெரியல, நீங்க ராமனை காட்டி கொடுங்கோ அப்படின்னா. ஜெயராம் சுவாமிக்கு புரிஞ்சாச்சு இவன் என்ன உத்தேசிச்சு இந்த மாதிரி பேசுறான்னு. ஜெயராம் சுவாமி சொல்றார், என் ராமன் நான் எப்படி உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும், நீங்களா பார்த்தாதான் உண்டு. அப்ப அவன் சொல்றான், நீங்க சத்சங்கம் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்றதுனால பண்றீங்க, எனக்கு காட்டி கொடுக்கணும். அவர் சொல்றார், காட்டி கொடுக்கறதுன்ற ஒரு விஷயமே கிடையாது, அவரவர்கள் உணர்ந்து அனுபவிக்கிறது தான் தெய்வ விஷயம் அப்படின்றார். இப்படி பேச 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 கடைசியில் அவன் அவரை ஜெயில கொண்டு அடைச்சுட்டான்.
அவர் எப்படியாவது மதம் மாற்றிடணும் அப்படின்னு பிளான் பண்றான். ஜெயராம் சுவாமி எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார். அவன் டார்ச்சர் எல்லாம் பண்றான். அப்பொழுது மனோதிடத்தோட இருக்க சமர்த்த ராமதாசர் அந்த ஒரு திடம் கொடுத்திருக்கார். வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்பொழுது பலகீனமாயிடும், அவமானங்கள் வரும்பொழுது பலகீனமாயிடும். அந்த மாதிரி சமயங்கள்ல தான் நம்ம இன்னும் உறுதியோட இருக்கணும். அந்த தேக்கு மரம் எல்லாம் சொல்லுவோம், நல்ல வெயில் அடிச்சாலும் சரி, பெரிய மழை பெஞ்சாலும் சரி, வித்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வேணும். அதனாலதான் பகவான் சொல்லுவான், அசையாதவனவற்றுள் நான் ஹிமாலயம் அப்படின்னு சொல்லுவான். ஸ்தாவராணாம் ஹிமாலயக அப்படின்னு சொல்லுவான். இது கூட சொல்லி இந்த பகவத்கீதையில சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் விஷயம் சொல்லி இது எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்லாம் கேட்டுன்னா நிறைய பேர் அழகா பதில் அனுப்பிச்சிருந்தா. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரமபி மாம். பகவான் ரொம்ப அழகா சொல்றான், குணங்கள் அடிப்படையா கொண்டு கர்மங்கள் அடிப்படையா கொண்டு 4 வர்ணங்களை நானே சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்றான். இதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பகவான் சொல்லவே இல்லை. அந்த குணங்கள் கர்மாக்கள் இதை அடிப்படையாக கொண்டு சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக அப்படின்றார். அப்ப பகவான் படைச்சது எல்லாரையும் அழகா அவன் அனுபவிக்கிறதுக்காகவும் அவனை உணர்வதற்காகவும் தான். வாழக்கூடிய முறையில மாற்றங்கள், தெய்வ அனுபவ முறைகள்ல வித்தியாசங்களே கிடையாது. யாரும் இப்ப எல்லாருக்கும் பசிக்கிறது, எல்லாரும் சாப்பிடுறோம். பசி பொதுவானது தான். சாப்பிடக்கூடிய ஆகாரத்துல தான் மாறுதல். ஒரு சின்ன கொசுவுக்கும் பசி உண்டு, அதுக்கு பசி மனுஷ ரத்தம், அதுக்கு சாப்பாடு. அதே தேனீலாம் இருக்குன்னா அது தேன் தான், அதுக்கு சாப்பாடு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விலங்கினங்களே இருந்தாலும் சிலது புல்லை சாப்பிடும், சிலது மாமிசம் தான் சாப்பிடும், சிலது ரெண்டுமே சாப்பிடும். அப்ப பசி பொது. அதுபோல தெய்வம், தெய்வ அனுபவம், தெய்வ அனுகிரகம் இது எல்லாருக்கும் பொது. சமூகத்துல வாழக்கூடிய முறைகள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வீட்டிலேயே கரண்ட்டை வச்சுட்டு தான் எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறோம். ஹீட்டரா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், மிக்சி கிரைண்டரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வாட்டர் பியூரிஃபையரா இருக்கட்டும், எல்லாம் கரண்ட்ல வேலை செய்யக்கூடியது தான். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ஹீட்டரை போட்டோம்னா சில்லுன்னு காத்து வராது, ஏசியை போட்டாதான் சில் காத்து வரும். அப்ப எல்லாமே கரண்ட் உபயோகப்படுத்தினாலும் அந்தந்த பொருட்களுக்கான அவசியம், இருப்பிடம் எல்லாம் மாறும். ஹீட்டரை கொண்டு பெட்ரூம்ல யாரும் வைக்க மாட்டோம். வாட்டர் ஹீட்டர் பாத்ரூம்ல தான் வச்சிருப்போம். பாத்ரூம்ல வச்சிருக்கிறதுனால அது தாழ்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை. 3000 ரூபாய் செருப்பு வாங்கினா செருப்பு வெளில தான் வைக்கணும், வெளியே போகும்போது தான் செருப்பு தேவைப்படும். அந்த மாதிரி தானே ஒழிய இந்த சாதுர்வர்ணியம் அப்படின்றதும் சமுதாயம், சமூகம் இதுக்குத்தானே ஒழிய பகவத் அனுபவங்கள் அப்படின்னு வரும்பொழுது எல்லாரும் பகவானை அனுபவிக்கலாம். இதை மாற்றமே கிடையாது. அப்ப மனசுல உறுதி வேண்டும். நம்ம எல்லாருக்குமே மனோ உறுதி தான் ஒவ்வொரு நாளும் அதிகமாகணும். வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம மனசை நல்லா இன்னும் இன்னும் உறுதியாக்கிறோம். ஜெயராம சுவாமி ஏற்கனவே நல்ல மன உறுதி படைச்சவர். இவன் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அசரவே மாட்டேங்கிறார் மனுஷன். அதுக்குள்ள இந்த விஷயம் சமர்த்த ராமதாசருக்கு போய் தெரிஞ்சுடுது. அவருக்கு அங்கங்க ஆள் வச்சிருக்காரு. உடனே சமர்த்த ராமதாசர் பார்த்தார். சரி அப்படின்னு சொல்லி இந்த மீரஜ்லயே ஒரு கில்லானா கோட்டைன்னு அர்த்தம், அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு நாம சங்கீர்த்தனம், ஒரு சத்சங்கம் இதெல்லாம் வச்சுக்கிறார். பர்பஸ்ஃபுல்லா வரவங்க வரார். இந்த டிலில் கானும் வந்துட்டான். சமர்த்த ராமதாசர் அழகா அப்ப சொல்றார், திரும்பி அதே வார்த்தையை சொல்ற, க்ஷணநேரம் சத்சங்கத்துல இருந்தாலும் தெய்வானுபவம் கிடைக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும், தெய்வானுகிரகம் கிடைக்கும் எல்லாம் சொல்றார். எனக்கு இதுக்குதான் காத்துட்டு இருந்தான். குரு மாட்டிட்டார்.
இவர் மாற்றின்றார் அப்படின்னா இவர் கீழே இருக்கக்கூடிய அந்த 1100 மடங்கள் எல்லா சிஷ்யர்கள் எல்லாரையுமே முஸ்லிம் மதத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி டக்குன்னு எழுந்துட்டான். சாதாரண அப்புறமா தான் கேள்வி கேட்பான். அன்னைக்கு என்னமோ தெரியல, ஒரு உற்சாகத்துல எழுந்துட்டான். எழுந்து நான் ரொம்ப நேரமா உங்க சத்சங்கத்துல தான் இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. எனக்கு இப்ப ராம தரிசனம் வேணும், ராமனை காட்டி கொடுங்க. உடனே சமர்த்த ராமதாசர், பார்க்கலையா நீ உள்ள வரும்பொழுது வாசல்ல தானே ராமன் நிக்கிறான்னுட்டா. அவன் இந்த பதில முதல்ல எதிர்பார்க்கல. இல்லையே, மத்த யாரா பார்த்தேன் பாரு, நான் பேச்சு நம்ம 2 பேருக்குள்ள. நீ பாத்தியா வாசல்ல நிக்கிறான், நான் பார்த்தேனே, நீ எப்படி பார்க்காம வந்தாய் அப்படின்னா. தெரியலையே அப்படின்னா. பாத்தியா தெரியல. அப்ப அந்த மாதிரி நீ மாறணும். நான் சொல்றேன், நான் ஒண்ணு பண்றேன், நான் பண்றது நீ அப்படியே பண்ணிட்டே வச்சுக்கேன், வாசல் இருக்கிறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டார். இவன் நினைச்சான் ஒரு மாட்டின்ட்டார், ஏதோ வளர்றார், பசமா நம்ம எடுத்து சிக்கிட்டார் அப்படின்னு. இவன் தான் அவர்கிட்ட சிக்கிட்டான், அவனுக்கு தெரியல. உடனே அடுத்த க்ஷணம் சமர்த்த ராமதாசருக்கு இந்த ஹடயோகம் எல்லாம் தெரியும். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா எல்லாமே. இதே இந்த யோக விஷயங்களை சதாசிவ சாஸ்திரி கிட்ட பிரயோகம் பண்ணது. அவர் எல்லாம் காட்டுறார். அப்பெல்லாம் கண்டுக்காம உட்காந்து ஒரு கோடை போட்டுவிட்டு ஒருத்தனுக்கு 4 வர்ணங்கள்லையும் டக்கு டக்கு டக்குன்னு அவனை மாற்றி விடுறார். இந்த குணங்களை கொண்டு அவனை பக்குவப்படுத்தி அவனை வசத்தி ஒரு ராஜ ரிஷி அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிடுறார் நம்ம சமர்த்த ராமதாசர். ஆனா இப்ப இவன் கிட்ட அந்த ஹடயோக பலத்தை உபயோகப்படுத்துறார். என்ன பண்றாருன்னா சின்னதா லகுவா இருக்கார். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா எல்லாம் சொல்லுவார். சின்ன உருவமாயி அதே சமயத்துல லேசாகி இவர் எந்த இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரோ அங்க ஒரு பாறை, அதுல ஒரு சின்ன இடுக்கு, அது வழியா நுழைஞ்சு போயிட்டார் வெளில. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்கேயே கண்ணெதிர்க்க பார்த்து திடீர்னு சொல்லிக்கிட்டே இருந்தா டக்குன்னு ஒரு கொசுவன் அப்படி உள்ள போய் அப்படி போயிட்டார். இவனுக்கு இதெல்லாம் தெரியாது. பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள சமர்த்த ராமதாசர் வாசல்ல இருந்து கூப்பிடுறார். டில்கான் இங்க இருக்க, தோ ராமன் இருக்கான், நான் வந்த மாதிரியே நீ உனக்கு காட்டி தரேன்னு. அவனுக்கு இது தெரியாது, அவனுக்கு இது புரியவே இல்லை. இது எப்படி சாத்தியம்? கண் கொண்டு அவன் பார்த்தது கிடையாது, இதை கேள்விப்பட்டிருக்கான ஒழிய நேரடியா பார்த்ததில்லை. அவனுக்கு தலகால் புரியல. சமர்த்த சீக்கிரமா ராமன் கிளம்பிட்டு இருக்கான், சீக்கிரம் வந்தாதான் பார்க்க முடியும் அப்படின்றார். இந்த சாதுரியம், இந்த சாமர்த்தியம் இருக்கணும். சும்மா எல்லா இடங்கள்லையும் எல்லா சமயத்திலையும் நேரடியா இந்த வாக்குவாதம், நேரடியா சண்டை, இல்லாட்டி நேரடியா பிரச்சனைகள் உண்டாக்கிக்கவே கூடாது. சில இடங்கள்ல இந்த சாதுரியமான வாக்கியங்கள், சாதுரியமான முறைகள் எல்லாமே வச்சுக்கணும். வாழ்க்கையில எந்தெந்த இடம்னு இருக்கு. இது நம்ம சனாதன தர்மம் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலயுமே பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட்னஸும் வேணும், இந்த சாதுரியமும் ரொம்ப 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 அவசியம். பகவானே அதை சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் இந்த பலவிதமான 64 கலைகள்ல இதெல்லாம் கூட ஒரு கலை. இந்த தந்திரம், சாதுரியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு ஓப்பன் புக்கா இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு இருக்கு. அப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இது எதிர்பார்க்கவே இல்லை. வா 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 வான்றார். ஓடி வந்தான். சமர்த்த ராமதாசர் காலில் விழுந்துட்டான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் இவர் பண்ணுவார் அப்படின்னு. அவன் அப்புறம் எங்க ராமனை கேட்கற, இந்த மாதிரி பண்ணவே முடியாது, நீ பண்ணல உனக்கு ராமன் தெரிய மாட்டான்னு சொல்லிடுவார். உண்மை அதுதான். ஏன்னா அந்த பாவம், அந்த ஸ்ரத்தை, அந்த வினயம், அந்த ஒரு தெளிவோட இருக்கும்போதுதான் ராம தரிசனம் கிடைக்கும். சும்மா நான் அவ்வளவு பணம் கொடுக்குறேன், எனக்கு தங்கம் கொடுன்ற மாதிரி கிடையாது இல்லையா வாழ்க்கை. இல்லாட்டி நான் இந்த பொருள் வாங்குறதுக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுக்குறேன், வலம்புரி சங்காதிக்கு இவ்வளவு கொடுக்குறேன்ற மாதிரி தெய்வத்தை வாங்க முடியாது இல்லையா. அப்ப சமர்த்த ராமதாசர் சொல்றார்,
நீ யாரெல்லாம் இப்படி மதம் மாத்தணும்னு அரெஸ்ட் பண்ணிச்சு முதல்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணு. கிருஷ்ணிகா சொல்ல எல்லாரும் ரிலீஸ் பண்ணு அப்படின்னா ரிலீஸ் பண்றேன்னுட்டான். அப்ப ஜலீல் கால் பார்த்தான், இவர் பெரியவர், இவரிடத்துல போய் என்னுடைய பைத்தியக்காரத்தனை செல்லுபடி ஆகாது. சமர்த்தராமதாசர் சொன்னார், பாரு ஓ மதம் உனக்கு வசதி, நீ அதுல பிறந்திருக்காய், அதுல வாழ்ந்துன்று, அதை நீ ஃபாலோ பண்ணு, அதுல உனக்கு சமாதானம் கிடைக்கிறதா சந்தோஷம், அதுல நீ தெய்வத்தை உணர்றியோ உணர்ந்துட்டு போ. மற்றவர்கள் அனுபவிக்கிற முறைய குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ அதை கிண்டல் பண்ணவோ இல்லாட்டி அது தப்புன்னு சொல்லவோ இல்லாட்டி அவர்களை மதம் மாற சொல்றதோ நியாயம் இல்லை. தைரியமா சொல்ற, மதம் மாத்தி என்ன பண்ண போறாய் நீ? எல்லாரையும் மதம் மாத்தியாச்சுன்னா நீங்க போய் கோவிலை உடைக்கிறது, மூர்த்தியை உடைக்கிறது, சமர்த்தனம் சிரிச்சுட்டே இருக்கிறார். நீ எத்தனையோ கோவிலை உடைச்சிருப்பல்ல, எத்தனையோ மூர்த்தி எல்லாம் உடைச்சிருப்பல்ல, அதனால என்ன சாநித்தியம் போயிடுமா? அதனால ராமனும் கிருஷ்ணனும் தேவியும் சங்கரனும் இல்லாம போயிடுவார்களா? என்ன முட்டாள்தனம் இது? எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கைப்படி நாங்க வாழ்ந்துட்டு போறோம். எங்க நம்பிக்கைக்கு அது எல்லாம் கொடுக்கறது அந்த தெய்வம். எங்க நம்பிக்கையை குற்றம் சொல்லக்கூடிய அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? தெய்வம் உலகத்துல காற்று, மலை, ஆகாசம், சூரியன், சந்திரன் எல்லாருக்கும் பொதுவாக தானே வச்சிருக்கு. அதே சூரியனை பார்த்து நீ உனக்கான தொழுகை நேரத்தை முடிவு பண்றாய், நாங்க எங்களுடையதான அனுஷ்டானங்களை தீர்மானம் பண்றோம். நாங்க யாராவது உங்களுடைய விஷயங்களை குற்றம் சொல்றோமா குறை சொல்றோமா? எதுக்கு எங்களோட விஷயங்கள் நீங்க தலையிடுறீங்க? எங்க கோவில்களை இடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? உனக்கு தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது, அப்படி என்ன உனக்கு ஒரு வெறி அப்படின்றார். ஜலீல்கான் கையை கூப்பின்றான், தப்பு தான், இனி ஏன் தப்பா பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொன்னான், சரி பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு உங்களுக்கு ஏதான கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் என்ன கொடுக்க போற சொல்லு அப்படின்னா. அப்போ உடனே அவன் சொன்னா, நான் ஒரு இடம் தரேன், அந்த இடத்துல நீங்க ஒரு ஹனுமான் கோவிலோ ராமர் கோவிலோ கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரி கூடு அப்படின்னு வாங்கிட்டு அந்த இடத்துலையும் ஒரு மந்திர ஸ்தாபிதம் பண்ணி ஒரு மதத்தை ஸ்தாபிதம் பண்ணி அதுக்கு இந்த ஜெயராம் சுவாமியையே மத அதிகாரியாக நியமிக்கிறார் சமர்த்த ராமதாசர். அதன் பிறகு அந்த ஜலீல் கான் இந்துக்கள் யாரையும் படுத்துறதோ இல்லைன்னா அவர்களை போய் மதம் மாத்துறது முயற்சி பண்றதோ கிடையாது. அதனால இந்த மாதிரி சாதுரியங்களும் சமர்த்த ராமதாசருக்கு நிறைய உண்டு. இதெல்லாம் ஒரு அழகு வாழ்க்கையில, பக்தியில இதெல்லாமும் அவசியம். பக்தியோட இருக்கோம் அப்படின்றதுனால ஓப்பன் புக்கா இருக்கணும்னு தான் எங்கேயும் சொல்லப்படலை. யார் யார்கிட்ட எந்தெந்த விஷயங்களை எவ்வளவு தூரம் பேசணும், யார் யார்கிட்ட எந்தெந்த விஷயங்கள்ல எப்படி நடந்து கொள்ளணும், யார் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாமே பக்தியில சொல்லப்படுகின்ற விஷயங்கள். பகவத்கீதை வாசிக்கிறது வெறுமை நான் ஆத்மா, கண்ணன் பரமாத்மா அப்படி உணர்றதுக்காக மட்டும் இல்லை. க்ஷத்ரியனாக இருந்தால் சண்டையும் போடணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகத்தான் பகவத்கீதையே. அதனால கீதை வாசிச்சா உடனேயே பக்தி, ஞானம், வைராக்கியம் அது மட்டும் இல்லை, கடமையையும் ஒழுங்கா பண்ணணும், கடமையையும் ஸ்ரத்தையோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் பகவத்கீதை. அதனால யுத்தமும் தர்மம் தான். யுத்தம்ன்றது மோசமானதோ இல்லாட்டி தவறானதோலாம் அந்த சனாதன தர்மம் சொல்ல, க்ஷத்ரிய தர்மம்னு சொல்லியிருக்கு. யுத்தமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், குடும்பத்துல இருக்கிறதா இருக்கட்டும், குடும்பத்தை பரிபாலனம் பண்றதா இருக்கட்டும், கல்யாணம், குழந்தைகள், வீடு வாசல் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ராஜாங்கத்தை பரிபாலனம் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வாழ்க்கைக்கு அவசியங்கள் தான். அது எல்லாத்துலேயுமே பகவன் நாமத்தை சொல்லிண்டு பகவானுக்காக பண்ணணும் அப்படின்றதுதான் சமர்த்த ராமதாசருடைய கோட்பாடு. அழகா வந்தா சிஷ்யனை காப்பாத்திட்டா, டக்குன்னு அவ்வளவுதான், அவர் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டு இருக்கவே மாட்டார். அது சமர்த்த ராமதாசருடைய அழகான ஒரு மெத்தட். அடுத்த வேலை முடிஞ்ச கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு கிளம்பிடுவார். மீதி விஷயம் நாளைக்கு. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம
जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय। राधे कृष्णा।